பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 248 வாரங்களாக ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் காலைல 6 மணிக்கு கிளம்பிடுவோம். காலையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வாரம் வைக்கிற மரம் வைக்கிறது, அது இல்லாமல் வைக்கிற மரங்களை பராமரிக்கிற வேலை. இது வந்து ஒரு 248 வாரமாக தொடர்ந்து செஞ்சுட்ருக்குறோம். இந்த விஷயம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, நம்ம ஆறு குளம் குட்டையெல்லாம் தூர்வார விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த ஊனமுற்ற குழந்தைங்க இல்லாத குழந்தைங்களாம் எஜுகேஷன் சப்போர்ட் ஒரு 10 வருஷமாக பண்ணிட்டு வரோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கள் ஊருக்கு பார்த்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமோட தொடக்கத்தில் வந்து ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறோங்க. ஒரு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலுக்கு பாத்ரூம் கட்டி கொடுத்தோம். இதனால் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு சின்ன சின்ன பாத்ரூம் ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவுங்க. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபாயில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா மற்ற பக்கம் அவங்க இங்கிருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 3 ரூபா 3500 ரூபா 4 ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நாங்கள் அதில் பாதி ஒரு 2000 ரூபா. ரொம்ப இல்லாதனாங்கன்னா அவங்களுக்கு அதுலேயும் பாதிங்க, ரொம்ப முடியாதனாலும் அவங்க யோசனை போயிருக்கீங்க. இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்கோம், அமரபதி வாங்கலான்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறைந்த இதில் அந்த சேவையாக பண்ணலான்ட்டு நம்ம பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி சேவையெல்லாம் எங்களால் முடிஞ்சதை நீங்கள் பசங்களால் சேர்ந்து எல்லாத்தோட சப்போர்ட்டோட மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன நோக்கம் என்ன அப்படின்னா சமுதாயத்துக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற விஷயம் தானுங்க. ஏன்னா நம்மளால் வந்து பெரிய பொருளுதவி பண்ண முடியும் அப்படின்னா சமுதாயத்தில் ஒரு சின்ன மரம் வைக்கிறது கூட நம்ம சமுதாயத்துக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம குழந்தைகிட்ட நம்ம வளர குழந்தைகிட்ட சொல்லணும் அந்த விஷயத்தை. அதாவது நம்ம சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம குழந்தைகிட்ட சொல்லி வளர்த்தணும். ஏதாவது நம்ம பண்ணணும் அந்த சமுதாயத்துக்காக. ஒரு மரம் வைக்கிறது, ஒரு பிளாஸ்டிக் பால் எடுத்து போடுறது, ஒரு நீர்நிலையை வந்து பாதுகாக்கிறது, ரோட்டில் நச்சுப்பாமல் போடுறது, இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் வந்து அடுத்த சிந்தைகள். அவங்க வந்து நாளைக்கு நம்மளை பார்த்து வளருவாங்க, நம்ம பண்ணுற விஷயங்களை பார்த்து வளருவாங்க. நம்ம என்ன வழிகாட்டுறோமோ அதை கூட பின்பற்றுறாங்க. அதனால் நம்ம நல்ல வழியை சொல்லிக் கொடுத்து வருங்கால சிந்தைகள் நம்ம குடும்பம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த விஷயம் நாங்கள் செய்கிறோம். அதனால் நம்ம சப்போர்ட் ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நம்ம அறிவுத்திருக்கோயில் கூட சேர்ந்தது வந்து எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஐயா சின்னசங்க ஐயா அவர்களுக்கு, நம்ம முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் மனமான நன்றிங்க. ஆர்வலர்கள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். ஒரு 2 நிமிஷம் ஒரு தவம் பண்ணிக்கலாம், கண்களை மூடி. ஒரு நல்ல நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும்னு சொல்லி ஒரு மனமார்ந்த ஒரு தவம் பண்ணிக்கலாங்க. வாழ்க்கை வளமுடன். உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகும். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைவரை மனதில் நினைத்து வாழ்த்துவோம். பெற்ற மக்களை மனதில் நினைத்து வாழ்த்துவோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம். துரியம். அனைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்தோம். உங்களுடைய கொஞ்சம் சிறப்பாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள். தலைவர் ஒரு 2 நிமிஷம் பேசலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்மளை தாண்டி அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து இத்தனை பசங்க எல்லாம் இன்னைக்கு எல்லா பசங்களும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போயிருப்பாங்க. இத்தனை பசங்களை எல்லாம் நம்மளுக்காக அவங்க வேலையை விட்டு போட்டு அவங்க சொந்த விருப்பங்களை எல்லாம் விட்டு போட்டு நம்மளுக்காக இங்கே நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த அறிவு திருக்கோயிலில் வந்து நம்ம ஆசிரியர்கள் வந்து 5 மாதம் நம்மளுக்காக சொந்த வந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்திருக்கிற கூட்டம் வந்து பத்தாது. நம்ம 4 ஊருக்கு சேர்ந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்கிறது பத்தாவது ஸ்ட்ரென்த்தின்னு அட்லீஸ்ட் ஊருக்கு ஒரு 250 பேராவது வரணும். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. தம்பி வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கலாம்.
பேர் நித்யா. நான் முழு நேர சமூக பணி என்னோட ஒர்க்கு. நம்ம ஆலம் விழுதுகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி மரம் நட்டுட்டு இருக்கோம். அது கூட பயணிப்பதில் நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி இளைய தலைமுறைகள் வந்து ஆக்சிஜனை தர மரங்களை நட்டு தொடர்ந்து பணி செய்கிறதும் மக்களுக்காக அரிய பணி ஆற்றி வருவதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், இன்று எனது பிறந்த நாள், அதுக்காக இந்த ஒரு குட்டி மரத்தை நட்டு இந்த பயணத்தை இனிதே ஆரம்பிக்கிறோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஆலம் விழுது ஆனைமலை அப்படின்னு ஒரு குழு வந்து தஞ்சம்பட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மரம் கிட்ட வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா வெயிலின் தாக்கம் அதிகங்கிறங்காட்டிக்கும் எந்த பேட்சும் வந்து ப்ராப்பராக வரமாட்டேங்குது. ரெண்டாவது வந்து கரெக்டான மழை இல்லாத காரணத்தினால கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் வந்து ஒரு 150 மரத்திட்ட நாங்கள் வச்சுட்ருக்கோம். முக்கால்வாசி மரம் வச்சுட்ருக்கோம். நீங்களும் மரம் வைங்க உங்கள் பர்த்டேக்கு. இன்றைக்கி கூட ஒரு அக்காவுக்கு பர்த்டேக்கு அந்த அக்கா 3 மரம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு மரம் வைங்க உங்கள் பர்த்டே அப்போது. கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். கிராமத்தில் வந்து மரம் வைக்கிறது, பொது இடங்களில் மரம் வைக்கிறது, இந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். மரம் வளர்க்கறதுனால என்ன பயன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து அதிகபட்சமாக வந்து வெயில் அடிக்குது. அதுக்கு காரணம் இருக்க மரங்கள்லாம் வெட்டுறாங்க. அதை வந்து தடுக்கிற விதமாக எல்லா பக்கம் இருக்க மரத்தையெல்லாம் பாதுகாத்து இந்த மாதிரி மரம் வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து மரம் வச்சுருக்கீங்க. நாங்களும் கூட அது கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து மரம் அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லாதனால மழை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குங்க. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஒரு சேவை வந்து எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்குது. இது வந்து உங்கள் வீட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 மரங்கள் நம்ம வச்சிட்ருக்கோம். இந்த லைன்லேயே வந்து கிட்டத்தட்ட 70-80 மரங்கள் வச்சுருக்கோம். அது இல்லாமல் மற்ற பக்கமும் சேர்த்து 150 மரங்கள் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயுமே இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஆக்சுவலாக 1 வாரம் 2 வாரம் அப்படியெல்லாம் விடாமல் தொடர்ச்சியாக இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எங்களையும் இது கூட இணைச்சிக்கிட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க.